எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஜனவரி 1 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இப்பதான் 2025 நம்ம வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே சிறப்பா அமையணும். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வாரமாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் எந்த நாளை அறிவித்துள்ளார்? ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினே திருக்குறள் தொடர்பான கொஸ்டின். அதாவது திருவள்ளுவர் எழுதியது தான் திருக்குறள். இதுல 1330 குறட்பாக்கள் இருக்கு. 133 அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். இப்போ இந்த திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில அமைச்சிருக்காங்க. அந்த சிலை தொடங்கப்பட்டு இப்போ 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அதனால வெள்ளி விழாவானது கொண்டாடப்படுகிறது. ஸோ அதையொட்டி அங்கே உள்ள வெள்ளி விழாவையொட்டி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரத்த திருக்குறள் வாரமாக அறிவிச்சிருக்காங்க. நீங்க இனிமே பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரமானது திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளி விழா கொண்டாடுறாங்க இல்லையா? அதாவது 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி திருவள்ளுவர் சிலையானது கன்னியாகுமரியில அமைக்கப்பட்டது. ஸோ அதையொட்டி அது 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு அந்த சிலை தொடங்கி. ஸோ அதையொட்டி அந்த சிலைய பேரறிவு சிலையாக ரீசென்ட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த வெள்ளி விழாவை ஒட்டி பார்த்தீங்கன்னா, 133 உயர்கல்வி நிறுவனங்கள்ல திருக்குறள் தொடர்பான கலை, இலக்கிய, அறிவுசார் போட்டிகள் நடத்தப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அங்க கன்னியாகுமரியில சிலை இருக்குல்ல, திருவள்ளுவர் சிலை. அது 133 அடி உயரம் கொண்டது. அது எவ்வளவு எடை கொண்டது அப்படின்னா 7000 டன் எடை கொண்டது. இந்த சிலை பார்த்தீங்கன்னா 3681 கற்கள் அந்த சிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலையும் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் ஒருங்கிணைக்கும் வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி இலை கூண்டு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் திருப்பணிகளை மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பார்க்கலாம். சமீபத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய உ.வே.சா அவர்களுடைய பிறந்த தினத்தை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. உ.வே.சாவுடைய பிறந்த தினம் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 19ஆம் தேதி. நெக்ஸ்ட் பெரியாருடைய பிறந்த தினமான செப்டம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து தேசிய விண்வெளி தினமாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஏன்னா இந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் லாஸ்ட் இயர் சந்திராயன் 3 விண்கலத்துடைய லேண்டர் விக்ரம் லேண்டர் சந்திரனுடைய தென் துருவத்துல வெற்றிகரமாக தரையிறங்கியது. ஸோ அதனால ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் தரையிறங்கியது. அந்த தினத்தை தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறோம். அடுத்து ரீசெண்டா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட ஜூன் 25ஆம் தேதி, அதாவது அப்போது 1975ஆம் ஆண்டு அப்போது பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா, ஜூன் 25ஆம் தேதியில அவசர நிலையை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எப்போது ஏவப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி. ஸோ இந்த வருஷம் ஜனவரியில தான், இந்த மாதம் ஜனவரியில தான் இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட் ஆனது ஏவப்படும் சொல்லிட்டு இஸ்ரோவுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு. ஸோ இந்த இஸ்ரோ சார்பில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து 99 செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது பிஎஸ்எல்வி C60 ராக்கெட் ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க இல்லையா? ஸ்பேடெக்ஸ் விண்கலன்களை பிஎஸ்எல்வி C60 ராக்கெட் மூலமாக தான் ரீசெண்டா இஸ்ரோ விண்ணில் அனுப்பியது. அது ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இஸ்ரோவால் மேற்கொள்ளப்பட்ட 99வது செயல் திட்டம். இப்போ 100வது திட்டமானது, அதாவது 100வது ராக்கெட் ஆனது இப்போ இந்த வருஷம் ஜனவரியில ஏவப்படும் சொல்லிட்டு இஸ்ரோவுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிஎஸ்எல்வி C60 ராக்கெட் மூலமாக ஸ்பேடெக்ஸ் திட்டமானது ஸ்பேடெக்ஸ் ஆய்வுக்களமானது விண்ணில் அனுப்பப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்பியிருக்காங்க. 2 விண்கலன்களை 2 வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தி அதுக்கப்புறமா 2 செயற்கைக்கோள்களும் 2 விண்கலன்களும் ஒன்னோட ஒன்று ஒருங்கிணைக்கப்படும் சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரி 2 விண்கலன்கள் விண்வெளியில ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்னன்னா ஸ்பேடெக்ஸ் டாக்கிங் தொழில்நுட்பம். இதுதான் என்னது? விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பம்.
ஸோ இந்த தொழில்நுட்பத்தை ஏற்கனவே 3 நாடுகள் கொண்டிருக்கு. அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னா, ரஷ்யா, அமெரிக்கா, சீனா 3 நாடுகள் வந்து ஏற்கனவே ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை கொண்ட நாடுகளாக இருக்கு. ஸோ இப்போ பிஎஸ்எல்வி C-60 ராக்கெட் மூலமாக ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை இஸ்ரோ மேற்கொண்டிருக்கு இல்லையா? ஒரு 7 நாட்கள் ஆகும். இப்போ நிலைநிறுத்திட்டாங்க 2 செயற்கைக்கோள்களையும். 7 நாட்கள் ஆகும் அது 2யும் ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சிச்சு. 2 விண்கலன்களும் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னா, ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடாக நம்ம இந்தியா வந்து உருவெடுக்கும். 3வது கேள்வி, வாக்கிங் நிமோனியாவின் முக்கியமான அறிகுறிகள். ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். ஸோ வாக்கிங் நிமோனியா அப்படிங்கிற ஒரு புதிய வகை நிமோனியா தொற்றானது பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து வளரிளம் பருவத்த தான் அதாவது வளரிளம் பருவத்த சேர்ந்தவங்கள தான் பாதிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பாதிக்கிறவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னா, சளி. ஸோ சளி இருந்தாலே என்ன வரும்? இருமல் வரும். இருமல் இருந்தா தொண்டை வலி வரும். ரொம்ப இரும்பிக்கிட்டே இருந்தா என்ன வரும்? தொண்டை வலி வரும். ஸோ சளி, இருமல், தொண்டை வலி இதெல்லாம் வாக்கிங் நிமோனியாவுடைய அறிகுறிகள். கவனிங்க. வாக்கிங் நிமோனியா இது ஒரு வகை காய்ச்சல். இது ஒரு வகை காய்ச்சல் தான் இந்த வாக்கிங் நிமோனியா. இது 5லேருந்து 17 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இப்போ அதிகமா பரவிட்டு வருது வாக்கிங் நிமோனியா. ஸோ இந்த நோயினால என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா, சளி, இருமல், தொண்டை வலி, காய்ச்சல், உடல் சோர்வு இதெல்லாம் வந்து வாக்கிங் நிமோனியா நோயினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள். ஸோ இந்த புதிய வகையான நிமோனியா தொற்று வந்து தமிழகத்துல இல்ல. அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சுகாதாரத்துறை வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசன்ட் நியூஸ். ஸோ எலிக்காய்ச்சல். ஸோ எலிக்காய்ச்சல் பார்த்தீங்கன்னா, லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த எலிக்காய்ச்சல்ங்கிறது பாக்டீரியானால ஏற்படுது. சுழல் வடிவ நுண்ணுயிரியான லெப்டோஸ்பைரா அப்படிங்கிற பாக்டீரியானால தான் எலிக்காய்ச்சல் ஏற்படுது. அடுத்து டெங்கு பாதிப்பு. ஸோ டெங்கு பாதிப்ப பத்தி அதாவது டெங்கு பாதிப்பு எந்த கொசு கடிக்கிறதுனால பரவுது? இதுக்கான ஆன்ஸர வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். இப்போ என்னன்னா, இந்த டெங்கு பாதிப்புக்கு வந்து ஜப்பான் நாட்டுல தயாரிக்கப்பட்ட கியூடெங்கா தடுப்பூசிய வந்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, 50% மேல இது பலன் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. கியூடெங்கா தடுப்பூசிய வந்து ஜப்பான் நாட்டின் டகேதா அப்படிங்கிற மருத்துவ நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு. ஸோ இந்த தடுப்பூசி கியூடெங்கா அப்படின்னும் சொல்லுவாங்க. அல்லது டி TAK-003 அப்படிங்கிற பேர்லயும் அந்த தடுப்பூசி அழைக்கப்படுது. ஸோ 2 பேரு. கியூடெங்கா, TAK-003 2மே வந்து ஒரே தடுப்பூசி தான். ஜப்பான் நாட்டுல டகேதா நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் குரங்கம்மை. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, குரங்கம்மை வந்து உலக நாடுகள்ல அதிகமா பரவுனத அடுத்து, உலக சுகாதார நிறுவனம் வந்து குரங்கு அம்மைய வந்து சர்வதேச சுகாதார நெருக்கடியாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த குரங்கு அம்மை பத்தி பார்த்தோம்னா, இது 1958ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. இது ஒரு வைரஸ் பாதிப்பு. 4வது கேள்வி, நாவிகா சாகர் பரிக்ரமா 2 முன்னெடுப்புடன் தொடர்புடைய பாய்மரக் கப்பலை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐஎன்எஸ்வி தாரிணி. ஐஎன்எஸ்வி தாரிணி. அதாவது இந்தியன் நேவி சாயிலிங் வெஷல் அப்படிங்கிறது தான் இந்த ஐஎன்எஸ்வி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். இந்தியன் நேவி சாயிலிங் வெஷல். ஸோ ஐஎன்எஸ் தாரிணி அப்படிங்கிறது ஒரு பாய்மர கப்பல். இந்திய கடற்படையுடைய பாய்மர கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படிங்கிறது. ஸோ நாவிகா சாகர் பரிக்ரமா 2 அப்படிங்கிற முன்னெடுப்பின் கீழ் பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க சுற்றி பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பணியில ஈடுபட்டிருக்காங்க 2 அதிகாரிகள், 2 பெண் அதிகாரிகள். ஸோ உலகம் முழுக்க பாய்மர கப்பல் மூலமாக பயணம் மேற்கொள்றது. ஸோ நாவிகா சாகர் பரிக்ரமா 2 அப்படிங்கிற முன்னெடுப்பின் கீழ் பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படிங்கிற பாய்மர கப்பல்ல இந்தியாவுடைய பெண் அதிகாரிகள் தில்னா மற்றும் ரூபா இந்த 2 பெண் அதிகாரிகள் வந்து உலகம் முழுவதும் பயணிச்சுட்டு வராங்க. ஸோ இவங்க இந்த வருஷம் அக்டோபர்ல தான் கோவால இந்த பயணத்த வந்து தொடங்குனாங்க. ஸோ மறுபடியும் அவங்க கோவாக்கு வந்துடைஞ்சுட்டாங்க. உலகம் முழுக்க பயணிச்சு அப்படின்னா, இந்த பயணமானது நிறைவடைஞ்சிரும். ஸோ நம்ம இந்த ஐஎன்எஸ் தாரிணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய 2வது பாய்மர கப்பல். அந்தாரா அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய முதல் பாய்மர கப்பல். உலகம் முழுவதும் சுற்றி வந்து பயணிப்பதற்காக இந்தியால அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் பாய்மர கப்பல் வந்து அந்தாரா. 2வது பாய்மர கப்பல் தான் ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ரீசன்ட் நியூஸ். இந்தியாவின் உள்நாட்டிலே கட்டமைக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலோட பேர் என்னன்னா, சமுத்திர பிரதாப். அடுத்து உலக அளவுல கப்பல் கட்டுமானத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 22வது இடத்துல இருக்குது. அடுத்து அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள். இந்தியால உருவாக்கப்பட்ட முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எதுன்னா, அரிஹந்த். ஐஎன்எஸ் அரிஹந்த். 2வது நீர்மூழ்கி கப்பல் வந்து அரிஹாட். ஐஎன்எஸ் அரிஹாட்.
3வது கப்பல் வந்து அரிதாமன். அடுத்து அணுசக்தியால் இயங்கக்கூடிய 4வது பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் எதுனா எஸ்போ ஸ்டார் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எஸ் நிர்தேஷாக் அப்படிங்கிற ஆய்வு கப்பலானது ரீசெண்டா இந்திய கடற்படையிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஐஎன்எஸ் நிர்தேஷாக். ஸோ கொல்கத்தால தான் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தினால தான் இந்த ஐஎன்எஸ் நிர்தேஷாக் அப்படிங்கிற ஆய்வு கப்பலானது கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஐஎன்எஸ் நிர்தேஷாக் அப்படிங்கிறது இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட 2வது ஆய்வு கப்பல். முதல் கப்பல் எதுனா சந்தாயக். நெக்ஸ்ட் 5வது கேள்வி 2024ஆம் ஆண்டில் தமிழகத்தில் இயல்பை விட %, கூடுதலாக மழை பதிவாகி உள்ளது. ஆன்சர் 28%. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ மழை பெய்யுது இல்லையா? இப்போ என்னன்னா இந்த 2024ஆம் ஆண்டு பெய்த மழை அப்படிங்கிறது அதுக்கு முந்தைய ஆண்டோட ஒப்பிடும்போது 28% அதிகமான மழையானது பதிவாயிருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2024ல நம்ம தமிழ்நாட்டுல இயல்பை விட 28% கூடுதல் மழை அதாவது பெய்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து 143 மில்லிமீட்டர் அதிகமான மழையானது பெஞ்சிருக்கு. இந்த வருஷம் பெய்த மழையோட அளவுங்கிறது 143 மில்லிமீட்டர். ஸோ கடந்த வருஷத்தோட ஒப்பிடும்போது 28% கூடுதல் மழை பதிவாயிருக்கு தமிழ்நாட்டுல. இதுல குறிப்பா தென்மேற்கு பருவமழை காலத்துல பாத்தீங்கன்னா 18% கூடுதலாக மழை பெய்திருக்கு. வடகிழக்கு பருவமழை காலத்துல 33% கூடுதலாக மழை பெஞ்சிருக்கு. ஸோ ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை காலத்துல நமக்கு எவ்வளவு மழை பெய்யுமோ அதை விட கூடுதலா 33% இந்த வருஷம் வந்து அதிகமா பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 6வது கேள்வி 2024 to 25ஆம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை %, குறைக்க மத்திய பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 4.9%. ஸோ நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது அரசு இப்போ செலவு பண்றாங்க. அதே மாதிரி அரசுக்கு வரி வசூலிக்கிறது மூலமாக வருவாயும் வருது. ஸோ அரசுக்கு வரக்கூடிய வருவாய்க்கும் அரசு செய்யக்கூடிய செலவுக்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்னது நிதி பற்றாக்குறை. ஸோ இந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது அரசு எவ்வளவு கடன் வாங்க போகுது, எவ்வளவு கடன் வாங்கணும் அப்படிங்கிற அந்த கடனுக்கான ஒரு குறியீடாக, கடனை தெரிந்து கொள்வதற்கான குறியீடாக நிதி பற்றாக்குறை இருக்கு. எப்படி சொல்றீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு அரசுக்கு வந்து ரூ. 10 வருவாய் வருது. நம்ம செலவு அதாவது அரசுக்கு எவ்வளவு செலவாகுது? ரூ. 12 செலவாகுது அப்படின்னா, 2 அப்படிங்கிறது தான் நிதி பற்றாக்குறை. இத கழிச்சீங்கன்னா -2 வருது. ஸோ இதான் வந்து நிதி பற்றாக்குறை. அப்போ நமக்கு எவ்வளவு தேவைப்படுது? இப்போ நமக்கு செலவு அதிகமா இருக்கு அப்படின்னா, அதை ஈடுகட்டுறதுக்கு நம்ம கடன் வாங்கணும். இப்போ ரூ. 2 கடன் வாங்குற மாரி இருக்கும். ஸோ எவ்வளவு கடன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடாக நிதி பற்றாக்குறை இருக்கு. கவனிங்க. இப்போ நவம்பர் மாத இறுதியில இந்த நிதியாண்டுல நவம்பர் மாத இறுதியில பார்த்தீங்கன்னா, நிதி பற்றாக்குறை வந்து 52.5% எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நிதி பற்றாக்குறைன்னா இப்ப தானே சொன்னோம். அரசுடைய செலவுக்கும், வருவாய்க்கும் இடையிலான வித்தியாசம் தான் நிதி பற்றாக்குறை. ஸோ இது வந்து கடன் தொகையுடைய குறியீடாக கருதப்படுகிறது. அரசு வாங்கக்கூடிய கடன் தொகையுடைய குறியீடாக நிதி பற்றாக்குறை கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுடைய மொத்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது 16.13 லட்சம் கோடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அ க கணிச்சிருக்காங்க. இவ்வளவுக்கு நமக்கு நிதி பற்றாக்குறை இந்த நிதியாண்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. இப்போ ஏப்ரல் டூ நவம்பர் வரையிலான காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, நிதி பற்றாக்குறைங்கிறது 8.47 லட்சம் கோடியாக இருக்கு. அதாவது இந்த மொத்த அளவோட ஒப்பிடும்போது இது 52.5% இருக்கு. ஏப்ரல் டூ நவம்பர் காலகட்டத்துல நிதி பற்றாக்குறையானது 52.5% எட்டியிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த நிதியாண்டுல நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது 5.6% இருந்தது. இந்த நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா, இந்த நிதி பற்றாக்குறைய 4.9% குறைக்கிறதுக்கு பட்ஜெட்ல இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 7வது கேள்வி குவாட் கூட்டமைப்பின் மாநாடு 2025ல் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. ஸோ குவாட் கூட்டமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுல 4 நாடுகள் இருக்கு. ஸோ எந்தெந்த நாடுகள் இருக்குன்னா, நம்ம இந்தியா, அடுத்து ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. இந்த 4 நாடுகள கொண்ட கூட்டமைப்பு தான் என்னது? குவாட். ஸோ இந்த குவாட் கூட்டமைப்புடைய மாநாடு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்தியா தலைமையில தான் நடைபெற இருக்கு. இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க இந்த வருஷம் குவாட் மாநாட்ட. குவாட் கூட்டமைப்புல இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கான்னு சொல்லிட்டு 4 நாடுகள் இருக்கு. ஸோ இந்த குவாட் கூட்டமைப்புடைய 4 நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு ஒத்துழைப்பு ஏற்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ அதையொட்டி பார்த்தீங்கன்னா, குவாட் நாடுடைய 4 நாடுகள் இருக்கு இல்லையா? அந்த 4 நாட்ட சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் வந்து கூட்டறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா,
2004ல வந்து சுனாமி ஏற்பட்டது இல்லையா? அந்த சுனாமி, நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்றதுக்காக, இந்த குவாட் நாடுகள் பார்த்தீங்கன்னா, 40,000க்கும் மேற்பட்ட அவசர நிலை மீட்பாளர்கள வந்து அ அதாவது மீட்பாளர்கள் வந்து வழங்கியிருந்தாங்க. இந்த குவாட் நாடுகள் மூலமாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தெற்காசிய நாடுகள் கூட்டமைப்பு வந்து ஆசியான் சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த ஆசியான் ஒற்றுமையாக செயல்படுறதுக்கு குவாட் வந்து ஒத்துழைப்பு அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, பெண் குழந்தைகளுக்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி விகிதம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8.2%. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ சிறு கடன் அதாவது சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கான வட்டி விகிதத்த முன்னாடி முன்னாடி காலாண்டுல எப்படி பின்பற்றப்பட்டதோ, அதே தான் இந்த காலாண்டும் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. ஸோ சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தில மாற்றம் கிடையாது. ஏற்கனவே இருந்தபடியே தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்காக. பெண் குழந்தைகள் பேர்ல அவங்களுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் அ சேமிப்ப வந்து தொடங்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க சேமிக்கிற தொகைக்கு வந்து 8.2% வட்டியானது வழங்கப்படுகிறது. இதே நிலைமை தான் இந்த காலாண்டுக்கு தொடரும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 3 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்புக்கான வட்டி விகிதம் 7.1% இருக்கும். பொது வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டியானது 7.1% இருக்கும். அஞ்சலக சேமிப்பு கணக்குக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா, 4% இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கிசான் விகாஸ் அதாவது 115 மாதங்கள்ல முதிர்வடையக்கூடிய கிசான் விகாஸ் நிதி பத்திரத்துக்கான வட்டியானது 7.5% இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கி அ கிஷான் விகாஸ் இருக்கு இல்லையா? இந்த திட்டத்துல இணையக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தோடைய முடிவுல வந்து அவங்க செலுத்தக்கூடிய தொகைய வந்து இரட்டிப்பாக பெற முடியும். இந்த கிஷான் விகாஸ் அப்படிங்கிற நிதி பத்திர திட்டத்துல. ஸோ இதுல முதலீடு வந்து குறைந்தபட்சம் ரூ. 1000 முதலீடு தொகையா இருக்கணும். அதிகபட்சமா எவ்வளோ வேணாலும் அவங்க முதலீடு போடலாம் அதுல. அதாவது டெபாசிட் பண்ணலாம். அடுத்தது 9வது கேள்வி. உலகளாவிய குடும்ப தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 1. ஸோ இன்றைய தினமான ஜனவரி 1 தேதி தான் உலகளாவிய குடும்ப தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா, குடும்பம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ நம்ம ரீசென்ட்டா கூட உலக வங்கியோட ஒரு ரிப்போர்ட் பார்த்திருப்போம். வெளிநாடுகள்ல தாயகத்துக்கு வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க, அவங்களுடைய தாயகத்துக்கு பணம் அனுப்புற பட்டியல்ல அதிகமான பணம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். இந்தியா தான் முதலிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து முக்கியத்துவம் காட்டுறாங்க. இந்தியர்கள் மட்டும் இல்லாம உலக அளவுல குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அத குறித்த இம்பார்ட்டன்ஸ் அதோடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக உலகளாவிய குடும்ப தினம் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 1 தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 2000ஆம் ஆண்டுலேருந்து தான் இந்த குடும்ப தினமானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் அரசர் இருக்காங்க இல்லையா? சார்லஸ். ஸோ அந்த பிரிட்டன் அரசருடைய 2025ஆம் ஆண்டுக்கான கௌரவ விருது பட்டியல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 1200 பேர் 1200க்கும் மேற்பட்டவங்க வந்து இந்த விருதுக்கு தேர்வாயிருக்காங்க. அதுல இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா, 30 பேர் வந்து இடம்பெற்றிருக்காங்க. பிரிட்டன் அரசர் சார்லஸ் உடைய புத்தாண்டு விருதுக்கு 30 இந்திய வம்சாவளியினர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ரீசென்ட்டா தேசிய சப் ஜூனியர் நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டியானது சென்னை அடுத்த கவரைப்பேட்டையில இருக்கக்கூடிய ஆர்எம்கே பள்ளியில நடைபெற்றது. இதுல பார்த்தீங்கன்னா, சிறுவர், சிறுமியர் பிரிவுகள்ல நம்ம தமிழ்நாடு அணி தான் சாம்பியனா இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான உலகளாவிய சிறந்த கிரிக்கெட் அணிய தேர்வு செஞ்சிருக்காங்க. ஒரு 6 நாடுகள்ல சிறப்பாக செயல்பட்ட கிரிக்கெட் வீரர்கள கொண்டு ஒரு அணிய வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு அணிய அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த அணிக்கான கேப்டனாக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவ வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் அணியில வந்து மற்றொரு இந்தியர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் இடம்பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் இப்போ நல்லாட்சி தினமானது அனுசரிக்கப்பட்டது. டிசம்பர் 25ஆம் தேதி. டிசம்பர் 25 அப்படிங்கிறது வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த தினம். இந்த வருஷம் அ முன்னாள் பிரதமர் வாஜ்பாயுடைய 100வது பிறந்த நாளானது கொண்டாடப்பட்டது. ஸோ இந்த வாஜ்பாய் பிறந்த தினமான டிசம்பர் 25ஆம் தேதிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டிலேருந்து நல்லாட்சி தினமாக அனுசரிக்கப்பட்டு வருது. ஸோ மேலும் இந்த நல்லாட்சி தினம் மட்டும் இல்லாம டிசம்பர் 19லேருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் நல்லாட்சி வாரமும் கடைபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த நல்லாட்சி வாரத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சார்புல வந்து கிராமங்களை நோக்கிய நிர்வாகம் அப்படிங்கிற பேர்ல நாடு முழுக்க பிரச்சாரமானது தொடங்கியிருந்தாங்க. அந்த பிரச்சாரத்தின் மூலமாக விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டது மக்கள்ட்டேருந்து. ஸோ அந்த விண்ணப்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதுல 3,00,00,000 விண்ணப்பங்களுக்கு வந்து தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு. தீர்வு காணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் 2024ல 210 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. 100% தண்டனை விகிதத்தை எட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்ஐஏ தெரிவிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம நியூ இயர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நியூ இயருக்காக நம்ம ஆஃபர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃபர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 இயர் கரண்ட் அஃபயர்ஸ் ஏற்கனவே உள்ள 1 இயர் கரண்ட் அஃபயர்ஸ் நீங்க வாங்குறீங்கன்னா, ஆக்சுவல் ஃபீஸ் ₹400. இந்த நியூ இயர் அன்னைக்கு மட்டும் ஆஃபர் இருக்கு. இன்னைக்கும் நேத்தும் இருந்தது. ஸோ நேத்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு மட்டும் தான் ஆஃபர் இருக்கு. ஸோ இன்னைக்குள்ள வாங்குறீங்க அப்படின்னா, ₹300க்கு 1 இயர் கரண்ட் அஃபயர்ஸ வாங்கலாம். அதே மாரி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன்னா இந்த வருஷம் ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதில ஜாயின் பண்றதுக்கு ஆக்சுவல் ஃபீஸ் 500, ஆஃபர் ஃபீஸ் வந்து ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 600, ஆஃபர் ஃபீஸ் வந்து ₹500. நெக்ஸ்ட் குரூப் 1 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஆஃபர் வந்து 850. குரூப் 4, குரூப் 2, 2ஏக்கான ஹோல் டெஸ்ட் பேட்ச் அதுக்கும் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ ஆஃபர் ஃபீஸ் வந்து 850. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆஃபர் டீட்டெயில்லாம் குடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரண்ட் அஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வருஷம் ஜூலைலேருந்து, அதாவது 2024 ஜூலைலேருந்து இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் 1 இயருக்கான கரண்ட் அஃபயர்ஸ் லைவ் கிளாஸ். இதுக்கான ஆஃபர் வந்து ₹1000. ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 1200. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீட்டெயில் குடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமா கேட்கலாம். இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் வாரமாக முதல்வர் ஸ்டாலின் எந்த நாளை அறிவித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் கடைசி வாரம். இரண்டாவது கேள்வி, இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எப்போது ஏவப்பட உள்ளது? ஆன்சர் ஜனவரி. மூன்றாவது கேள்வி, வாக்கிங் நிமோனியாவின் முக்கியமான அறிகுறிகள்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். நான்காவது கேள்வி, நாவிகா சாகர் பரிக்ரமா 2 முன்னெடுப்புடன் தொடர்புடைய பாய்மர கப்பலை தேர்ந்தெடுக்க? ஆன்சர் ஐஎன்எஸ்வி தாரிணி. ஐந்தாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டில் தமிழகத்தில் இயல்பை விட %% கூடுதலாக மழை பதிவாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 28%. ஆறாவது கேள்வி, 2024-25ஆம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை %% குறைக்க மத்திய பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 4.9%. ஏழாவது கேள்வி, குவாட் கூட்டமைப்பின் மாநாடு 2025இல் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. எட்டாவது கேள்வி, பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி விகிதம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8.2%. ஒன்பதாவது கேள்வி, உலகளாவிய குடும்ப தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 1. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.